கைஸ் ஒரு ரூமுக்கு வந்தாச்சு. வாங்க ரூம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதுதான் நம்ம தங்கி இருக்க ரூமு பார்த்துங்க. நல்ல ஒரு சில்லுன்னு ஒரு காற்று, பீச் எதிர்க்க பீச்சு. Level 47. Sorry, Mark. Let's go. I think correct தான். 4702. வந்தாச்சு. இதுதான் நம்ம தமிழ் இருக்கிற ரூம். அது திறந்து தான் இருக்கு. ஹலோ. பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ரூமோட வியூ. ஈவினிங் சன்செட் எல்லாமே பார்க்கலாம். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன சிட் அவுட் மாதிரி இருக்குது. கேன் ஹேவ் சம் காஃபி ஆர் சம்திங். காலையில் இன்னும் சூப்பராக இருக்கும். இதுதான் 47வது மாடி. கடற்கரை காற்று உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஈவினிங் அப்படியே சன்செட்டும் பார்க்கலாம். வேணா ஒரு காஃபி குடிச்சிக்கிட்டு அப்படியே இந்த பியூட்டிஃபுல் சிட்டி வியூவை ரசிக்கலாம். சரி வாங்க உள்ளே போயிட்டு ரூம்லாம் எப்படின்னு காமிக்கிறேன். லெட்ஸ் கோ. வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 சீட்டர் டைனிங் டேபிள் இருக்குது. வேணால் நம்ம டைனிங் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கவுச் கொடுத்துருக்காங்க பாருங்க. பிஸியாக இருக்காங்க அவங்க. இன்ஸ்டாகிராமில் பிஸியாக இருக்காங்க. இதுதான் வியூ. காலையில் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் உங்களுக்கு காமிக்கிறேன் எழுந்து காலையில் எப்படி இருக்குன்னு. அப்புறம் ஒரு எப்படியோ ஒரு 59 இன்ச் இருக்கும் போல இருக்குது டிவி, ஸ்மார்ட் டிவி. ஒரு ஓப்பன் கிச்சன் இருக்குது. ஸோ 2 பேரும் ரொம்ப பெரிய சொல்ல முடியாது. ஏர்பிஎன்பியில் தான் புக் பண்ணோம். கேஸ் ஸ்டவ், குக் டாப், மைக்ரோவேவ், அப்புறம் வேணுன்னா நீங்கள் பாபிக்கு எதனா பண்ணணும்னா அவன் இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்புறம் ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். இன்னும் நாங்கள் இன்றைக்கி தான் வந்திருக்கோம், இனிமேட்டு தான் கடைக்கு போயிட்டு வந்துட்டு எல்லாம். அப்புறம் ஒரு டிஷ் வாஷர், நல்ல ஒரு பிக் சிங்க் இருக்குது, நாட் பேட். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இதுதான் அந்த மாஸ்டர் பாத்ரூம்னு சொன்னாங்க, வித் பாத் டப்போடு இருக்குது. இட்ஸ் வெரி குட், நைஸ் அண்ட் க்ளீன், சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் வாஷ் பேஷன் வித் கோல்டு ஃபினிஷிங் மாதிரி இருக்குது. அப்புறம் உங்களுக்கு ஒரு பாத் ஏரியா செப்பரேட்டாக வித் ரைனிங் ஷவர்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி, மழை தண்ணி ஊற்றுற மாதிரி. அப்படியே பெட்ரூமுக்கு போகலாமா? ஸோ இது ஒரு பெட்ரூம் கிட்ஸுக்கு. பார்த்தீங்கன்னா 2 கிங் சைஸ் பெட்ஸ் இருக்குது. அப்புறம் வேணும்னா ஈவினிங்கில் உங்களுக்கு வியூ வேணும்னா பெட்ரூம் வந்து அப்படியே வியூ பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த பாத் டவல் இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு பெரிய கிளாஸ் செட் இருக்குது, இதெல்லாம் என்ன வச்சுக்கலாங்க. பார்த்தீங்கன்னா சைடில் 2 கிளாஸ் செட் இருக்குது, நாட் பேட். Hey guys. Hey. Can I come inside? Yeah. Wow. இங்க ஒரு கிங் சைஸ் பெட் கொடுத்துருக்காங்க. My hair is so messy. Sorry about that. You guys like the Yeah. place? Yeah. Come look at the view, guys. How was that? Push that thing up. The blind then. The blind. Sorry, the Oh my thingy God. magic. ஸோ இவங்க கிட்ஸுக்கு வந்து ஒரு வியூ வேணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் லாக் திஸ் ஒன். Careful. Keep it up. Ooh, it's cold. It's not cold, but make sure keep it, because இப்போ தான் வந்திருக்கோம்ல உள்ள, இந்த வாசனை ஒரு மாதிரி இருந்தால் போயிடும். ஸோ இதுதான் அந்த சிட்டி வியூ வித் த சன் செட். You wanna move, please? All right. ஸோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கேருந்து. Like it? Yeah, I love it. So this is for your birthday, guys, tomorrow. Actually, என்னோட ட்வின் டாட்டர்ஸ் 2 பேருமே நாளைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள், ப்ளஸ் 14 டர்னிங் 14 Yeah. 14 வயசு ஆகுது. ஸோ அதனால் ஒரு ஸ்கூல் ஹாலிடே ப்ளஸ் ஈஸ்டர் ஹாலிடே லாங் வீக்கெண்டு. அதனால் அவங்கள ஒரு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஹாலிடே முடிஞ்சு கரெக்டாக திறந்த பிறகு இவங்களோட பர்த்டே வரும். ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஹாலிடேலே வந்திருக்கு. ஸோ அதை வந்து நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெமரபிள் மூமெண்ட்டாக மாற்றணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் நாங்கள் கோல்ட் கோஸ்ட்க்கு வந்தோம். அந்த தீம் பார்க் எல்லாம் காலையிலேருந்து ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ஸோ இப்போது டின்னர் டைமு. ஹோப்ஃபுல்லி நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவை. Guys, you want to fresh up or you want to go to the swimming pool or? No, we're going to the gym. ஜிம்மா? Yeah. ஜிம்முக்கு போகிறளா? We're gonna eat என்னோட first. பொண்ணா இவ? சரி, ஓகே, தட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் பார்ட் ஆஃப் த லைஃப். சாரி, இங்கே ஒரு அவங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு பாத்ரூம் இருக்குது, அதையும் காமிச்சிடறோம். ரொம்ப பெருசு இல்லை, சின்னதான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரவுண்ட் சைஸ் வாஷ் பேஷன் வித் மிரர் ப்ளஸ் ஒரு ஸ்மால் வெஸ்டர்ன் டாய்லெட் வித் ஷவர், அட்டாச் ஷவர் வித் ரைன் ஷவர். நல்லா ஒரு ஓகே, நாட் பேட். ஸோ இது ஒரு பெட்ரூம். ஆல்ரைட் காய்ஸ், ரொம்ப டயர்டாக இருக்குது. உங்களுக்கு திருப்பியும் வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திருப்பி நைட் எங்கன்னா வெளியில் போனால் உங்களுக்கு இந்த ஏரியா எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி இல்லைனா வந்துட்டு நாளைக்கு காலைல பார்ப்போம் மார்னிங் வியூ எப்படி இருக்குது. சன்ரைஸ் அந்த பக்கம் இருக்க பெட்ரூம்லேருந்து பார்த்தா சன்ரைஸ் தெரியும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அது ஏற்ற மாதிரி தான் நான் அதை புக் பண்ணேன். ப்ளஸ் 33 ஃப்ளோரில்
ஸ்விம்மிங் பூல் அண்டு சோனா இருக்குது. நாங்கள் எப்போவுமே கோல்ட் கோஸ்ட் வந்தால் நான் மெரிட்டன் சூட்டில் மட்டும் தான் தங்குவோம், வேறு எங்கேயும் தங்க மாட்டேன். ஏன்னா சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்கும், ப்ளஸ் ஏர்பிஎன்பியில் புக் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் சீப்பாக இருக்கும். இன்னொன்று வந்து இந்த மாதிரி சிட்டி வியூவில் உங்களுக்கு நல்ல ஒரு அக்கமடேஷன் வேணும்னா மெரிட்டன் சூட் இஸ் த பெஸ்ட் திங். ஆமாம், எங்களுக்கு பிடிக்கும். ஸோ முன்கிட்டே புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம், ஏன்னா நாங்கள் இவங்க பிறந்தநாள்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு 3 months முன்னாடியே பண்ணதுனால இது கொஞ்சம் சீப்பாக கிடச்சிது எங்களுக்கு. எஸ், ஸோ அவங்களோட பிறந்தநாள், சரி கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணுவோம். எதனா ஆக்சுவலி நான் வரும்போதே சொல்லிட்டு வந்தேன், மந்த்ரான்னு ஒரு ஹோட்டலில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் புக் பண்ணிக்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு தெரியாது 47 floorல புக் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ ஸ்விம்மிங் பூல் போனோம், பட் வெளியில் போய் தீம் பார்க்கில் விளையாடிட்டு வந்ததுனால ரைட்ஸ்லாம் போனதுனால ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்தது குக்கிங் செக்ஷன் போக போகிறோம். டின்னர் வாட்டா நான் காலைல காமிக்கிறேன். ஸோ என்ன இப்போ டின்னர் நான் செய்ய போகிறீங்களா இல்லை போயிட்டு வந்துட்டு செய்ய போகிறீங்களா? ஆக்சுவலி நேற்றே வந்து மாவுலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா தெரியும் நாங்கள் இங்கே தங்க போகிறோம், இங்கே கிச்சன் இருக்குது. தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு என்ன சாமான் வாங்கணுமோ. ஜிம்மு போகிறாங்களா, நான் சமைக்கணுமா? என்ன கொடுமை சரவணன் இது. அப்படின்னு கிடையாது, முடிஞ்ச வரையும் வெளியில் சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ப்ளஸ் சாப்பிட்டாலும் திருப்தியாக இருக்காது. நம்ம நாக்கு வந்து தெரியும்ல, சென்னைக்காரங்க நாக்கு எப்படி இருக்கும், நல்லா காரசாரமாக நல்லா ஒரு சமையல் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, எப்போவுமே நான் மெரிட்டன் சூட் வரும்போது நல்லா என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட் டைம் வரும்போது தப்பு பண்ணேன். ஒரு 3 days தங்கணும், 3 வேளை வெளியில் சாப்பிட்டோம், நல்லாவும் இல்லை, எக்ஸ்பென்சிவ், எல்லாமே இதாச்சு. ஸோ அதனால் இப்போ 2வது வாட்டி வந்ததுனால, 2வது வாட்டி 3வது வாட்டி வரும்போது ஓரளவுக்கு ப்ரிப்பராக வந்ததுனால, மெயின் வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு 2 days 3 days வர மாதிரி எங்கள் ஒய்ஃப் சூப்பராக அரைச்சிடுவாங்க. மிளகா பொடி ப்ளஸ் தக்காளி வெங்காயம், வீட்டுக்கு நம்ம மளிகை சாமான் வாங்குறது எல்லாத்துலையும் ஒரு பேக்கில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துட்டு, இங்கே வந்துட்டு சிக்கனோ ஃபிஷ்ஷோ ப்ரானோ கோல்ஸ் இருக்குது பக்கத்தில், வாக்கபிள் டிஸ்டன்ஸில் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு பிரியாணி கூட செய்வோம். அந்தளவுக்கு பாத்திரம்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒன்ஸ் குக் பண்ணால் அதுவே உங்களுக்கு 2 times வரும், 2 வேளைக்கு வரும். ஸோ தமிழில் தான் பேசுகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று நான் வந்து வீட்டில் இறா குழம்பு வச்சுருந்தேன். ஸோ அது கொஞ்சம் மீந்து இருந்தது, அதையும் வரும்போது நம்ம எஸ்கியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம், ஐஸ் க்யூப்ஸ் போட்டு. ஸோ ஒய்ஃப் வந்து சோம்பேறி, அதனால் வந்து அவங்க சமைக்க முடியாது. அதனால் நான் இந்த மாதிரி ஸோ ஆக்சுவலி காலையிலேருந்து இன்னும் சாப்பிடல. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகுது. ஒரு நல்ல ஒரு வெட்ட போகிறேன். பயங்கர காஜில் இருக்கு, பசி தாங்க முடியல. ஆல்ரைட், இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன் எங்களோட பிளான் என்னன்றத. இது எங்களோட பீச்சுக்கு போட்டால் இதில் வந்து கூல்ட்ரிங்க்ஸு எல்லாமே போட்டு எடுத்துகிட்டு போகிறது. பாருங்க, மெரிட்டன் சூட்டுக்கு வரும்போது மெயினாக தங்கிறதுக்கு வரும்போது இங்கே பாருங்கள், எறா குழம்பு இருக்குது. இது ஃபுல்லாக இது எங்கள் எல்லாருக்குமே ஒரு 1 இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டா வேர்க்கடலை சட்னி ஃபார் தோசை அதுவும் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தோசை மாவு வீட்டில் வந்து ஃபுல்லாக பக்காவாக ரெடி. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, இந்தமாரி எஸ்கேஜ் வந்து கோல்ஸ்லேருந்து ஐஸ் கட்டி வாங்கி போட்டோம். ஸோ அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாமே இருக்குது.
இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆல் ஸ்பைசஸ். இன்னொன்று மெயினாக காமிக்கிறேன். நாங்கள் முடிஞ்ச வரையும் சிப்ஸு, முறுக்கு, இந்த மாதிரி மேல் திணி எதுவுமே தின்ன மாட்டோம், அதெல்லாம் விட்டாச்சு. ஸோ வீட்டிலேருந்து ப்ரோட்டீனுக்கோசம் நல்ல கொண்டைக்கடலை அவிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. பசிக்கும் போது இதுவும் வேர்க்கடலை இருக்குது, அது 2 முட்டை தான் சாப்பிடுவோம். ஸோ திஸ் இஸ் அவர் என்டையர் ரெசிபி ஃபார் couple of days. Papa, socks போட்டு crocs போட்டு. அவ்வளோதான். இல்லையே, அதுலேருந்து தண்ணி. ஸோ கேரட் எதுக்கு எடுத்துருந்தாங்கன்னு தெரில எனக்கு. எதுக்கு? குருமா வைக்கிறதுக்கு. நாளைக்கு சட்னி அரைக்க முடியாதுல்ல. ஓகே, குருமா வைக்கிறாங்க. அதுக்கு தான் சட்னி. பால் இருக்குது. அது சொல்றீங்களா? நான் ஃப்ரீசரில் வச்சுருப்பேன். இதை இல்லை இப்படியே வச்சுருவா. ஃப்ரீசரில் இருக்கட்டும். ஆமாம், அதுவும் நல்ல ஐட்டம் தான். எடுத்து அப்போ போட்டு வீட்டுக்கு போகும்போது ஐயோ அவ்வளோதான். அவன் அப்படியே கிடப்பான். புது ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கு. இல்லை, ஃப்ரிட்ஜு நல்லா க்ளீன் பண்ணி. பாப்பா அவங்க கொடுத்துருக்க மில்க். ஓகே, ஒரு நிமிஷம் தள்ளி வாங்க. இப்போ மா வெளியில இருக்கட்டுமா? இப்போ குளிக்கட்டுமா? Guys, this is why we're so Indian. We brought everything from home. அது இன்னொரு வாட்டி சொல்லுங்க. We got everything from home, man. Like, that's what I'm talking about. Homemade. வந்து so Indian ma, you are so Indian. Why you pack all the masalas? பாருங்க, இதை வந்து நாளைக்கு இதே ஐஸ் கட்டி எடுத்து உள்ளே போட்டுட்டு வேணும்னா கடையில் போயிட்டு நல்ல ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு அப்படியே பீச்சில் ஒரு சின்ன பீச்சில் வந்து ஒரு சின்ன பிக்னிக் மாதிரி பண்ணலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிள். நம்மளோட ஃபேமிலியோட தோசை ஊத்துறதுக்கு பேன் இருக்கா? தோசை ஊற்றுறதுக்கு எனக்கு பேன். எட்ல இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே எல்லாம் கொடுத்துட்றாங்க. கரண்டி, தோசை திளிக்கு இருக்குது. ப்ளஸ் சாமான் தைக்கிறதுக்கு இது பாருங்க, டிஷ் வாஷ் பண்ணுறதுக்கு Anybody need a coffee? எனக்கு ஒரு காஃபி குத்தினா நல்லாயிருக்கும். போட்டு குடிக்கலாம். ஆளுங்களாமே கேட்டேன். நீங்க போட்டு தான் குடிக்கலாம். சாரி. ஸோ தலங்க நான் இங்கே ஒரு பிரெட் டோஸ்ட்டு இருக்குது. பிரெட் டோஸ்டா? பிரெட்டு தானே அது. டோஸ்டர். பிரெட்டு டோஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்க வந்து ராயல் ஃபேமிலி, அவங்க அப்படி தான் பேசுவாங்க. கத்தி ப்ளஸ் காஃபி. சரக்கு அடிக்கிறீங்களா இருந்தால் சரக்கு அடிக்கிறதுக்கு எல்லா ஐட்டமும் இருக்குது. நம்ம டீ டோட்டில் இருந்ததுனால அது வேஸ்ட்டு. டீ பவுடர், சுகர், காஃபி, கட்டிங் பவுட்ஸ். நாட் பேட். எவ்வளோ கபோர்ட்ஸ் கொடுத்துருக்கானுங்க. நல்ல ஒரு கேஸ் குக் டாப் இருக்குது. நல்ல பெரிய எண்ணெய் கெட்டில் போட்டுக்கலாம். என்ன பண்ண போறீங்க? ஜிம் போறோம் சொன்னாங்க. Where's the cup? இந்தாங்க, வேணாம் பாப்பா, ஷூவே போட்டுக்கோங்க. But I don't இது பிடிங்க. have Converse. இது கார் கீமா இருக்கு. I have Converse. That's okay. சாவி ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. சாவி தொலைஞ்சதுன்னா $200. என்கிட்ட பாக்கெட் இல்ல. அதான் தொலைச்சிடு. பாக்கெட் இல்லைன்னு சொன்னால தொலைச்சிடு. யூ ஆல்சோ கோயிங் டு தி ஜிம்? Everybody do it. Four of us. மேக் ஷூர். ரொம்ப ஒரே நாள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் எனக்கு சொல்லி கொடுக்க போறாளாம் ஜிம்ல. உங்கள் ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அது மட்டும் பண்ணால் போதும் பாப்பா. உன்னோட ஸ்போர்ட்ஸுக்கு என்ன ஃபிட்னஸ் தேவையோ அது மட்டும் நீ பண்ணால் போதும். எக்ஸ்ட்ராடினரியாக அவங்க அம்மா மாதிரி திடீர்னு வந்துட்டு போயிட்டு வெயிட்டை நிறையா போட்டு, ஏன்னா இவங்க வந்து ஒரு ஜிம் ஃப்ரீக். இவங்க என்ன பண்ணுவாங்க? Gym every day. Go to the gym. என் உடம்ப பார்த்தா தெரியும். இவங்க ஜிம் ஃப்ரீக்கு, இந்த அம்மா ஒரு ஜிம் ஃப்ரீக்கு. ஸோ We are not இந்த ஒரு ஜிம் ஃப்ரீக் வராங்க பாருங்க. இவங்க ஒரு ஜிம் ஃப்ரீக். So make sure you guys stay safe. I don't know why I'm wearing Converse. பாப்பா ஷூ போட்டு போ. ஜிம்முக்கு இது போட்டு போகக்கூடாது. But mommy said I can. நோ. அந்த ஷூ போட்டுன்னு சொன்னாங்க. வீடியோ பண்ண போறோம். ஃபோன் எடுத்துறாங்க. நம்ம 4 பேர் ஒர்க் பண்றோம். ஸோ நம்ம 4 பேர் ஒர்க் பண்றோம்.
ஓகே காய்ஸ், பார்த்தீங்களா? இதுதான் நம்ம தங்கியிருக்க ரூம். 3-4 days இங்கே தான் இருக்க போகிறோம். ஸ்டே டியூன் ஃபார் அவர் நியூ வீடியோ. நாளைக்கு காலைல சன்ரைஸ் காமிக்கிறேன், ப்ளஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ வேறு லெவலில் இருக்குது. லைட் ஆஃப் பண்ணால் இன்னும் நல்லா தெரியும் போல இருக்கேன். இருங்க, உங்களுக்கு அந்த பக்கம் போயிட்டு காமிக்கிறேன். வாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் லைட் ஆஃப் பண்ணவே நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. எப்படி இருக்கு? பீச் காற்று. எப்படி இருக்கு? வியூ பிடிச்சிருக்குங்களா உங்களுக்கு? பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 3 நாள் சம்பவம் தான். வெயிட் பண்ணி பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு. ஜிம்முக்கு போயிருக்காங்க எல்லோரும். ஸோ அங்கே போய்ட்டு ஜிம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸ்விம்மிங் பண்ணலாம்னு நினச்சேன். ஸ்விம்மிங் பூல் போயிட்டு எனக்கு பீச் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்க, நம்ம சிட் அவுட்லேருந்து பார்த்தா பீச் தெரியும். மார்னிங் நாளைக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அப்புறம் சொன்ன மாதிரி நாளைக்கு வந்துட்டு வெட் அண்ட் வைல்ட் போகிறோம். ஸோ அங்கே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் தீம் பார்க், அது வாட்டர் அட்வென்ச்சர் தான். பசங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இங்கே வந்து தெரியும் போயிட்டு சிட்டி ஃபுல்லாக ஃபேமிலியே சுற்றிடலாம். இது காரே தேவையில்லை. காருக்கு இல்லை பேஸ்மெண்ட்டில் பார்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். Alright guys, stay tuned. I'll see you soon in the gym. Bye. நம்மளுக்கு ஒரு ப்ரைவேட் ஜிம் அது நம்ம மட்டும் தான் இருக்கோம். என்ன பண்ணுறீங்க? Doing what's this called? Cycle. பாருங்க, ஓகே. இவங்க இங்கே ஜிம்மு பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம ஐட்டம் பக்கத்தில் இருக்குது, அதை காமிக்கிறோம் வாங்க. எல்லாம் நம்மளுக்கு வந்து ஜிம்மோட ஸ்விம்மிங் தான் பெஸ்ட்டு. ஸ்விம்மிங் பூலு. Hey guys. Have fun. So let's see the pool. Okay. ये कैमरा ऑलरेडी लग गया. So this is the swimming pool. So actually சாவி இருக்கு. ஸ்விம்மிங் பூல் உள்ள போய் பார்ப்போம். Hey Matt, how are you? ஸோ இதுதான் நம்ம ஏரியா.
ஆக்சுவலி ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் இந்த பூல் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சின்னதாக காமிச்சிருப்போம். பட் தெரியுதுங்களா? ஆக்சுவலி தெரியாது, இப்போ இருட்டிடுச்சு. ஃபுல்லாக எதிர்க்க பீச் இருக்குது ஆப்போசிட்டில். லாஸ்ட் டைம் வந்து இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். பெரிய பூல் ஆக்சுவலி. சரிங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அப்படியே அந்த வியூ தெரியும், ப்ளஸ் அப்படியே ஹோல் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். மார்னிங் வரலாம், மார்னிங் வந்தால் உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராக காமிக்க முடியும். அந்த வியூவோட சேர்ந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இப்போவே குளிக்கலாம், பட் ஏற்கனவே டயர்டாக இருக்குது. லெட்ஸ் கோ. ஸோ அவங்களாம் குளிச்சுட்ருக்காங்க, அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அங்கே கேமரா பார்த்தோன்னே பயப்படுவாங்க. அதனால் நம்ம தனியாக ஃபேமிலியோடு வரும்போது உங்களுக்கு திருப்பியும் வந்து நல்லா காமிக்கும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மில் இருக்காங்க, ஜிம்முக்கு போவாங்க. ஸோ நம்ம இருக்கிறது வந்து 47th ஃப்ளோரு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா 5th ஃப்ளோரில் இருக்குது. பாப்பா ஓப்பன் இட். வெல்கம் டு ஆஸ்திரேலியன் தமிழன் பிரைவேட் ஜிம். யாரோட தொந்தரவும் கிடையாது. ஸ்விம்மிங் பூலில் கூட்டமாக இருக்காங்க, பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க இது ஃபுல்லாகவே நம்மளோட ஜிம் தான். Hang on. You have to do only cardio today. What is that? You can't lift weights. Please stay there or do cycling, please. ஏண்டி காப்பிரைட் போட வச்சிருவோம் பொழுது என்ன, வீடியோவே மொத்தமாக இது பண்ணி விட்ருவான் ஒரே ஒரு பாட்டால். இவங்க போட்ட ஒரே ஒரு அந்த 2 ஐட்டம் பாட்டால் பிளாக் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த பிட்டை நான் எடுத்தாகணும். இப்போ சூப்பராக ஒரு வீடியோ பண்ணிவிட்டு கார்லேயே பண்ணிட்டு வந்தோம். பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மானோட சாங்கை போட்டுட்டு ஜாலியாக பண்ணிட்டு வந்தோம். எனக்கு தெரியாது ஷார்ட்ஸில் வீடியோலாம் பக்காவாக பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணால் யூடியூப்லேருந்து காப்பிரைட்ஸ் இருக்குது, நீங்கள் இதை வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் பிளாக் பண்ணுறோன்னு பிளாக் பண்ணிட்டாங்க. சூப்பர் வீடியோ வேஸ்ட்டாக போச்சு, யாருமே பார்க்க முடியாமல் இப்போ ப்ரைவேட்டில் இருக்குது. நாங்கள் மட்டும் பார்த்துப்போம் அடிக்கடி மனசு ஆறுதலுக்கு. ஓகே காய்ஸ், ஜிம்மு முடிச்சுட்டு உங்களுக்கு திருப்பியும் சந்திக்கிறேன். குட் மார்னிங் காய்ஸ், செகண்ட் டே, மணி 5ஆவது. காலையில் சன்ஷைன் பார்க்கணும் சொல்லி ஒய்ஃபு கூப்பிட்டு வந்துட்டாங்க. வாங்க போவோம். நம்ம தங்கியிருக்கோம்லாம் அது எதிர்க்கே தான் பீச்சு. ஸோ நம்ம தங்கியிருக்கிற இடம் இதுதான் தெரியுதுங்களா? மேப்பன் சூட் அப்படியே திருப்பினா பீச். What a beautiful morning. ஆக்சுவலி இங்கேருந்து அழகாக எடுக்கலாம். எங்கே தண்ணியில் போய் இறக்குற மாதிரி போகிறா. ஸோ மேலே பாருங்க. ஓகே, ஸோ நம்ம இருக்கிறது வந்து 47th ஃப்ளோரு. சன்ரைஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன்.
செம விண்டியாக இருக்குது, குளிருது. ஜம்பர் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. எங்கடா டைம் போயிட போது சொல்லிட்டு வேகமாக கிளம்பி ஓடியாந்துட்டோம். எல்லாம் வாக்கிங் ஜாக்கிங் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க பீச்சில் ஓடுறதுக்கு. ஆக்சுவலி 6:10க்கு சன்ரைஸ்ன்னு சொன்னாங்க. கைஸ், பியூட்டிஃபுல் சன்ரைஸ் பார்த்தாச்சு பாருங்க, சூப்பராக இருக்குது. இடமே ரொம்ப ஸ்பெஷல் தான். எங்களுக்கு போர் அடிச்சா காரத்திங்க சாயந்தரமாக திரும்பி போயிடுவோம். ஆனால் இப்போலாம் ரூம் போட்டுருவோம். ஆக்சுவலி என்ன ஒரு எழுதுங்களா, நம்ம தங்கியிருக்க ரூம் அது பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த 47th ஃப்ளோரில் தான் தங்கியிருக்கோம். மெரிட்டின் சூட் பேர். லெட்ஸ் கோ. வாங்க ரூமுக்கு போகலாம். பசங்க தூங்கிட்டு இருக்காங்க எழுந்துட்டு. காய்ஸ், பசங்க தூங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவங்களோட பிறந்த நாள். கரெக்டாக சொல்லு. 13 முடிஞ்சு 14 ஆகுது. தப்பிச்சுட்டு ஏன் விஷயம் மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கிறேன். இல்லை அதுக்கு இல்லை. ஸோ இப்போ எழுப்பலாம், தூங்கிட்டு இருக்காங்க. எழுப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வெட் அண்ட் வைல்டு செகண்ட் டே போகிறோம். வாங்க போகலாம். சாப்பிட மாட்டாங்க நாங்கள் காலையில். உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. Good morning. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Amrutakshaya. Happy birthday to you. Guys, wake up. விடுங்க, அவங்க எந்திரிச்சு கிளம்புறாங்க. 5 minutes கிளம்புறாங்க. நீங்கள் கிளம்ப லேட் ஆகும். இன்னைக்கு பர்த்டே கேர்ள். So I have to kiss. கவுந்தடிச்சு தூங்குறா பாரு. Can I? Happy birthday. Come on. Come. Let's go wet and wild. டைம் ஆயிடுச்சு, எழுந்துருங்க. பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு போகலாம். நேராக போயிட்டு இன்னைக்கு ஸ்விம்மிங் பூலில் குதிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி நான் திரும்பவே மாட்டுறாங்க. அவள் காலையில் ஃபேஸ் கேமராவில் காமிக்க பிடிக்காது.
சரி விடுங்க, போங்க போங்க. ஹாப்பி பர்த்டே. இது ஓகே, பரவாயில்ல. ஏங்க நம்மளோட எலிக்குட்டி எங்கே இருக்குன்னு பாருங்க. ஏன் வாக்கில பத்திட்ட? I couldn't sleep. எட்டி வச்சுட்டாளா உன்ன? No, I'm just like stay in the bed so I can lie on the ground. பாருங்க, இதுதான் எங்கள் வீட்டு எலிக்குட்டி. Please stop. Don't show my face. அவளை பாட்டுக்கு தூங்க பக்கத்தில் இவ்வளோ பெரிய கேப் இருக்கு, எட்டி உதச்சிருக்கியாமே. I did not. You didn't. She chose on the floor. அவளுக்கு அவ தனியா பெட்ல தூங்கி தூங்கி அவள் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பாஷான கேர்ள். அவள் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருப்பா. ஏன்னா அவள் தூங்கும் போது அப்படியே திரும்பி இந்த வியூவை பார்த்து தான் தூங்குவாள். ஏன்னா அவள் வந்து ஒரு வியூ கேர்ள். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, கையை வச்சுன்னே தான் தூங்குவாள் வியூ. ஓகே கம் ஆன் லெட்ஸ் கோ பாப்பா. பிரஷ்ல எல்லாம் பேக் பண்ணிட்டீங்க. வெட் அண்ட் வைல்டு வாட்டர் பார்க் தீம் பார்க் அட்வென்ச்சருக்கு போகிறோம். ஸ்டே டியூன். பயங்கரமான ஒரு சம்பவம் வந்துட்டுருக்கு. See you, bye.